இன்றைக்கி டே 13. நம்மளால் 2 நாளாக வீடியோ போட முடியல, சாரி. டே 11, 12 என்னாச்சுன்னா, நம்ம பிக் பாஸ்க்கு வேலைக்கு போகல. ஏன்னா அந்த வேலை எனக்கு பிடிக்கல. ஊரில் உள்ள எல்லோரும் கால் பண்ணி அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வர வச்சாங்க. நானும் போனேன். என்னடா வண்டி எடுத்துகிட்டு வேலைக்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஃபோன் உடஞ்சிருச்சு, ஃபோனு டிஸ்பிளேயில் போயிடுச்சு, கால் எல்லாம் வரும் ஆனால் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லி போய் சொல்லி வச்சுருந்தேன். உண்மையை சொன்னால் மட்டும் என்ன, சரிடா தம்பி போடான்னு சொல்ல போகிறாங்க. அவங்களும் நம்பவே இல்லை. நம்ம அதுக்கப்புறமா ஒரு வழியாக அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. இப்படி சொல்லி அவங்கள ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி விட்டு, சரி ஓகே நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு மறுநாள்லேருந்து வேலைக்கு போகலாம், ஃபோன் ரிப்பேர் ஆனே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி டே 13. இன்றைக்கி 12 மணிக்கு எந்திரிச்சேன். 12 மணிக்கு எந்திரிச்சு சரி ஓகே ஆர்டர் ஓட்டலாம் சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே கிளம்பி சடானாக போனேன். ஆர்டரே ரொம்ப லாங்கில் போட்டாங்க. சரின்னு போயிட்டேன். ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தேன். 5 மணி வரைக்கும் லாங்கிலே தான் இருந்தேன். 8 கிலோமீட்டர்கிட்ட இருந்தேன் தள்ளி. அதுக்கப்புறமா முடிச்சுட்டு சரி ஓகே இந்த ஒரு ஆர்டரை போட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு நினச்சிட்டு ஒன்வேயில் தான் போனேன். சடனாக ஒரு காரை வந்து என்னை இடிச்சிட்டாங்க. லைட்டாக தான் ஸ்க்ராட்ச் ஆச்சு அந்த காரில். ஆனால் அந்த காரன் சடனாக காரை விட்டு இறங்கி வந்து என் வண்டி சாவியெல்லாம் பிடுங்கி ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க. வண்டி சாவி எடுத்துகிட்டு ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நானும் திருப்பி கால் பண்ணேன். இப்போ ஒன்று 2000 கொடு, இல்லைனா வண்டியை ரெடி பண்ணி கொடு அப்படின்றாங்க. அந்த ஸ்பாட்டில் இருந்த எல்லாருமே என்னை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் யாருமே எதுவுமே வந்து பேச வரல. அவங்க போய் முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தர் வர்றாரு, தம்பி நான் பேசியிருந்தா கதையாயிருக்குண்டா அப்படி இப்படின்னு வர்றாரு. அப்புறமா உருட்டிக்கிட்டே போய் ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தரை கால் பண்ணி வர சொல்லி, அப்புறம் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு 200 அனுப்பிச்சி விட்டு பெட்ரோல் போட வச்சு திருப்பி அவரும் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தார். அது வரைக்கும் சும்மாவே சுற்றிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா அவர் வந்ததுக்கப்புறமா என் வண்டியே 400 கிலோ இருக்கும். அதை டோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதையும் டோ பண்ணி 8 கிலோமீட்டருக்கு தள்ளிட்டு வந்து விட்டார். அவர் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே பண்ணுறக்க முடியாது. நாளைக்கு பிக் பாஸ்கெட்டுக்கு போயிட்டு ஃபோன் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் சாவி தொலைஞ்சிடுச்சுன்னு வேறு சொல்லணும். அவங்க அதுக்கு நீ மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க, அது வேறு இருக்குது. பார்த்தாலும் பரவாயில்ல, எனக்கும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. கையில் இருந்த காசெல்லாம் வேறு கரைஞ்சிட்டே போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு யாருக்கும் போடவே இல்லை. இதெல்லாம் பத்தாதுன்னு என் ஃபோனு வேறு சில்லியாக நொறுங்கி இருக்குது. ரோட்டில் போட்டு ஸ்க்ராட்ச் ஆகி டிஸ்பிளேலாம் நிறைய அடி வாங்கிடுச்சு. எல்லோரும் கேட்குறாங்க, சம்பாதிச்ச காசுலாம் என்னடா பண்ண காசு இல்லைன்னு சொல்கிற அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உண்மையே சொல்கிறேன், நான் சம்பாதிச்ச காசுலாம் ட்ரேடிங் தான் பண்ணேன். ஆனால் அது லாஸ் ஆகும்லாம் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஏற்கனவே லாஸ் ஆகியிருக்கிற திருப்பி எதுக்குடா ட்ரேடிங் பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன். ட்ரேடிங் பண்ணுறதே இருக்க காசை டபுள் ஆக்கிறதுக்கு தான். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறோட ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. அது எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒன்றும் தப்பான வழியில் ஒன்றும் சம்பாதிக்கலையே. என் காசை போட்டு நான் லாபம் பார்க்குறேனோ நஷ்டம் பார்க்குறேனோ அது எனக்கு தானே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது ஊருக்கு போகிறதுக்கு. ஊருக்கு போனாலும் தான் போவேன். நான் சொன்ன டார்கெட் அடித்தா மட்டும்தான் ஊருக்கு போகிறதா இருக்கிறேன். ஸோ இனிமேலாச்சும் ட்ரேடிங் பண்ணாமல் இருடான்னு சொல்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். நான் ட்ரேடிங் ஆப்பே டெலீட் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் பண்ணுவேன். நான் சொன்ன டார்கெட் அடித்தா மட்டும்தான் ஊருக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன். இந்த 1 வீக் வர்ற கேஷை நான் இனிமேல் ட்ரேட் பண்ண போகிறதில்ல, மொத்தமாக சேர்த்து ட்ரேட் பண்ண போகிறேன். இப்போ 1 வீக் எவ்வளோ வருதோ அதை மொத்தமாக போட்டு ட்ரேட் பண்ண போகிறேன். சொன்ன டார்கெட் அடிக்காமல் நான் ஊருக்கு போக மாட்டேன். ஸோ சொன்னதை செஞ்சு முடிக்கணும், கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன். 1 வாரத்தில் நான் செஞ்சு முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன், எல்லோரும் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்போர்ட் எதுவும் பண்ண மாட்டேறீங்க நீங்கள் யாருமே. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.